ஒருவர் தர்மகத்தா பிள்ளை, இன்னொருவர் அவருடைய சிநேகிதர் சோமசுந்தரம் பிள்ளை. சிவாய நம சிவாய நம சிவாய நம. உமக்கு தெரியுமோ இல்லையோ, நமது சிற்றம்பலத்தின் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்கிறார் தர்மகத்தா பிள்ளை. தெரியும், ஆனால் அந்த பையன் முத்தையன்தான் ஏமாந்து போகிறான். அவனுக்கு முறைப்பெண் அல்லவா கல்யாணி. முறைப்பெண்ணாவது ஒன்றாவது சுத்த தருதல பையன். ஒரு காலனா சம்பாதிக்க யோக்கியத்தை இல்லை. அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? இருந்தாலும் அவன் ரொம்ப ஆசை வச்சிருந்தான். காத்திருந்தவன் பெண்ணை நேற்று வந்தவன் கொண்டு போன கதை தான். இவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கையில் அந்த மண்டபத்தின் அருகே ஒரு இளைஞன் வருகிறான். அவன் காதில் மேற்படி பேச்சின் பின்பகுதி விழுகிறது. அவர்கள் பாராதபடி அந்த மண்டபத்தின் மேலே ஏறி உச்சியை அடைகிறான். அந்த இளைஞனுக்கு வயது 20-22 இருக்கும். வாகன தேகமும் கலையான முகமும் உடையவன். அவனுடைய தலைமயிரை கத்தரித்து கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்க வேண்டும். நெற்றியின் மேலெல்லாம் மயிர் விழுந்து ஊசலாடி கொண்டிருக்கிறது. தலையை ஒரு குலுக்கு குலுக்கி கண்களை மறைத்த மை சுருள்களை விலக்கிக் கொள்கிறான். உடனே தொபீர் என்று நின்ற வாக்கிலேயே குளத்தில் குதிக்கிறான். அவன் குதித்த இடத்திலிருந்து ஜலம் வெகு தூரம் உயர்வாக எழும்பி நாலா பக்கமும் சிதறி விழுகிறது. சில திவலைகள் மண்டபத்தின் அடியில் அனுஷ்டம் செய்து கொண்டிருந்த பெரியோர்கள் மேலும் விழுகின்றன. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, வாள் ஒன்று தான் வைக்கல என்கிறார் தர்மகத்தா பிள்ளை. முரட்டு முத்தையன் என்று பெயர் சரியாய்த்தான் வந்திருக்கிறது என்கிறார் சோமசுந்தர பிள்ளை. இருக்கட்டும், குளத்தில் குதித்தவன் என்ன ஆனான் பார்ப்போம். ஆசாமியை காணவே காணும். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். ஐயோ, மூழ்கியே போய்விட்டானோ என்ன? ஒரு கணம் நமது நெஞ்சு துணுதுணுக்கிறது. இல்லை, அதோ ஜலத்தில் குமிழி வருகிறதே. கொஞ்ச தூரத்தில் 4-5 எருமை மாடுகள் சுகமாய் படுத்து கொண்டிருந்த இடத்தில் முத்தையன் ஜலத்துக்கு வெளியே தலையை தூக்குகிறான். அந்த எருமைகளின் வாலை பிடித்து முறுக்கி விடுகிறான். அவை கரையேறி நாலா பக்கமும் ஓடுகின்றன. மண்டபத்திலிருந்து 2 பெரிய மனுஷர்களும் அடே டே அடே என்று கூவிக்கொண்டு எழுந்து அந்த மாடுகளை நோக்கி ஓடுகிறார்கள். முத்தையன் அங்கிருந்து நீந்தி சென்று குளத்தில் தாமரைகள் பூத்திருக்கும் இடத்தை அடைகிறான். ஒரு தாமரை பூவை பறிப்பதற்காக அதனிடம் அணுகுகிறான். என்ன பிரம்மை இது! பூ இருந்த இடத்திலேயே ஒரு இளம்பெண்ணின் சிரித்த முகம் காணப்படுகிறதே. முத்தையன் தலையை ஒரு தடவை குலுக்கியதும் முகம் மறைந்து மறுபடி பூவாகிறது. முத்தையன் அந்த பூவை அடிக்காம்போடு பலமாக பிடித்து இழுத்து பறிக்கிறான். அப்பா, என்ன கோபம், என்ன ஆத்திரம்! கோபத்தையும் ஆத்திரத்தையும் அந்த பூவிடமா காட்ட வேண்டும்? பூவைத்தான் பறிக்கலாம். மனதிலுள்ள ஞாபகத்தை அந்த மாதிரி பறித்து எறிந்துவிட முடியுமா? முத்தையன் பூவுடனே 2 தாமரை இலைகளையும் பறித்து சுருட்டி கொண்டு கரையேறுகிறான். கிராமத்தை நோக்கி